மூதாட்டி வீட்டில் அடிக்கடி காணாமல் போன கோழிகள். கோழியா பிடித்து வறுத்து வறுத்து சாப்பிட்ட இளைஞர்கள். குழம்பு சட்டியோடு கையும் களவுமாக பிடித்த போலீஸ். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள பள்ளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி வீட்டில் தனியாக வசித்து வரும் அவர் ஆடு மாடு கோழிகளை தான் பிள்ளைகளாக வளர்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் ஆசையாக கம்பு கேழ்வரகு அரிசி என பார்த்து பார்த்து வளர்த்த கோழிகள் அடிக்கடி மாயமாகி இருந்திருக்கிறது. கோழிகள் பிடிக்கும் போது அதன் சத்தம் கேட்டு மூதாட்டி எழுந்து வந்து பார்ப்பதற்குள் ஒரு கோழி மிஸ்ஸிங். இப்படியாக அடுத்தடுத்து 6 கோழிகள் மாயமான நிலையில் சம்பவத்தன்றும் கோழி சத்தம் கேட்கவே மூதாட்டி வந்து பார்த்த போது அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரை மூதாட்டி பார்த்து விடுகிறார். அடுத்த நாள் காலையில் சவேரியம்மாள் பூம்பூர் காவல் நிலையத்திற்கு சென்று இது குறித்து புகார் அளிக்க கருப்பதேவனூரை சேர்ந்த 21 வயதுடைய மோனில் சஞ்சய், நாககோணானூரை சேர்ந்த 21 வயதுடைய சந்தோஷ் என்ற இளைஞர்கள் தான் கோழிகளை பிடித்து வீட்டிற்கு எடுத்து சென்று குழம்பு வைத்தும் வறுத்தும் ருசியாக சாப்பிட்டது தெரிய வந்தது. 3 கோழிகளை சாப்பிட்டதும் 4 கோழிகளை விலைக்கு விற்பனை செய்ததும் தெரிய வர வழக்கு பதிந்து இருவரையும் சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.